பிரம்மனே ஸ்வாஹா இதம் பிரஜாபதயே நம அப்படின்னாரு. பிரம்மா வந்து நிக்கிறார். யாரு? சாக்ஷாத் 4 முகம், தாத்தா, தாடி வளர்ந்திருப்பார், அவர் வந்து நிக்கிறார். இப்ப பிரம்மாவை பார்த்த உடனே மற்ற மகரிஷிகள்லாம் ரொம்ப நாளா ஒரு டவுட் சுவாமி, அதை நானும் கேட்கணும்னு இருந்தோம். இப்போ ஒரு சான்ஸ் கிடைச்சது, நீங்களும் தசரத மகாராஜாவுடைய கோட்டைக்கு வந்திருக்கீங்க, இந்த இடத்துல உங்ககிட்ட கேட்கலான்னு நாங்க இருக்கிறோம் அப்படின்னாங்க. உடனே பிரம்மா பார்த்தார், சரி ஓகே, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்தா நம்ம எல்லாம் சிட்சாட் பண்ணுவோம். அதே மாதிரி இப்ப பிரம்மா கிட்ட இந்திரன், வருணன், குபேரன் எல்லாம் வந்துட்டான். அவன் வந்து கேட்டாலாம், சுவாமி உங்ககிட்ட கொஞ்சம் ஒரு தனியா பேசணும். சரிப்பா சொல்லுப்பா, என்ன பண்ணறா? அவங்க கிட்ட பிரம்மா எல்லாரும் முறையிட்டாயா, தஸ்மை வரோ தத்தஹ, உங்களால் ஒரு முறை வரம் கொடுக்கப்பட்டது பகவானே, பிரம்மாவே. முன்னே பிரம்மா யோசிச்சார், நான் நிறைய பேருக்கு வந்தவெல்லாம் இருக்கலாமே ததாஸ்து ததாஸ்து தானே சொல்லிட்டு இருக்கேன், யாருக்கு கொடுக்கல, எல்லாருக்கும் கொடுத்தனே அப்படின்றார். பிரதிதோ பகவான் புராகா, முன்னொரு காலத்தில் ராவணன் ஒருத்தர் இருந்தான், இலங்கைக்கே வேந்தனாக இருக்கக்கூடியவன். அவன் பெரிய தபஸ் பண்ணான், அவனுக்கு நீங்கள் ஒரு வரம் கொடுத்தீர்கள். மானயந்தம் நித்தியம் சர்வம் எதக்ஷமே, எவன் எதை கேட்டாலும் கொடுத்துருக்கேள். கொடுத்துட்ட உடனே அவன் என்ன பண்றான், பெரிய ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கான் சுவாமி, எங்களை போட்டு வாட்டி எடுக்கிறான். என்ன அப்படின்ற பிரம்மாவுக்கு என்னமோ தெரியாதா? பிரம்மா சொல்றாரு, என்னப்பா பண்றாங்க அப்படின்னாரு. ரிஷின் யக்ஷான் கந்தர்வான் சுதான் பிராமணஸ்த ஹதஹ, எல்லா ரிஷிகளையும் போட்டு கொடுமை பண்றான் சுவாமி. எல்லா எஃப்ஐஆரையும் அவன் மேலதான் போடணும். எல்லா ரிஷிகளையும், தேவ பத்னிகளையும், இவங்க ராஜாங்கள எல்லாரையுமே கொடுமை பண்றான். நாடும் நகரத்துல இருக்கிற பொக்கிஷத்தெல்லாம் திருடிண்டு போறான். அது மட்டும் இல்ல, அதிக்ராமந்தி துர்தேஷாம், ரொம்ப ரொம்ப கெட்ட இதுவெல்லாம் பண்றான். முதல்ல என்ன தெரியுமா பண்ணுவான், சிலபஸை மாட்டி வச்சிருவான், கடவுள் இல்லை. அடுத்தது என்ன சொல்லுவான், என்ன வணங்குடா அப்படின்னு. ஏன்னா இது எல்லாரும் சொல்றதுதான், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் சுவாமி. அதை விட மோசம் என்னன்னா, இலங்கையில போய் பாருங்கோ, வெயில் அடிக்கிறதே இல்லை. என்ன சுவாமி அப்படியா? ஏன்னா இங்கெல்லாம் நம்மள கொளுத்தி எடுத்ததே. இலங்கையில வெயில் 1 டிகிரி ஜாஸ்தியாச்சுன்னா ராவணன் சொல்லுவான், என்ன சூர்யா ரொம்ப சுட்டு இருக்கிற, வரவா அப்படின்னா சூரியன் ஓடி போயிடுவான். என்ன வரணும், ரொம்ப மழை கொடுக்குற போல இருக்கு அப்படின்னா ஓடியே போயிடுவான். அப்படி எல்லாம் பயந்து 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 நாங்கெல்லாம் செத்துன்னு இருக்கோம் சுவாமி. நீங்க கொடுத்த வரத்தானால தயவு செஞ்சு அவனை அழிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு உபாயம் சொல்லுங்க அப்படின்னாராம். உடனே பிரம்மன் சொன்னார், கவலைப்படாதீங்கப்பா, கஷ்டம்னா இருக்கத்தான் செய்யும், அதுக்குன்னு இப்பெல்லாம் கஷ்டப்படக்கூடாது. நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தது கரெக்ட், ஆனா அவன் ஒரு தப்பு பண்ணியிருக்கான், அதையும் நான் சேர்த்து சொல்றேன் அப்படின்னார். நைனம் சூரியம் பவதி, நான் சும்மா எக்ஸாஜுரேட் பண்ணிலாம் சொல்லலைங்க, ராமாயணத்துல இருக்கிறத சொல்றேன். தேவர்கள் என்ன சொன்னா கம்ப்ளைண்ட்ல, நைனம் சூரிய பததி, சூரியன் ரொம்ப சுட்டரிக்க மாட்டான். பாஷ்வே வாதி ந மாருதஹ, ரொம்ப காத்தடிக்க மாட்டான். காத்தடிச்சா நம்மள என்ன பண்ணுவோம், ஓ சூறாவளி வருது போல இருக்கு, ஜன்னல் கதவுலாம் சாத்துவோம். ராவணன் என்ன பண்ணுவான், மீட்ராலஜி டிபார்ட்மெண்ட் கிட்ட போக மாட்டான், நேரா வருணா என்ன ரொம்ப காத்து விடுக்கிற, பிச்சு போடுவேன் அப்படின்னு ஓடி போடுவான். அந்த மாதிரி பயமுறுத்தி வச்சிருக்கானா. அப்படி இருக்கிறான் சுவாமி, எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு அவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே பிரம்மா சொல்றார், இதுக்கு ஏதாவது ஒரு உபாயம் இருக்கப்பா, கவலைப்படாத. பிரச்சனைன்னு வந்தா, இப்பதானே சாமி சொன்னாரு, பிரச்சனையை எடுத்துக்காத, பிரச்சனையை சுலபமா தீர்த்துக்கலான்னு. அந்த பிரச்சனையை தீர்த்து விடுறதுக்கு ஒரு உபாயம் இருக்கு. தேன கந்தர்வ யக்ஷானாம் தேவானாம் ராட்சசானாம் ச அவத்யோ ஸ்மிருதோ வாக்யுக்தோ ததே யுக்தம் ச மன்யா என் தன்மையா. என்கிட்ட அவன் வரம் வாங்கும் போது என்ன சொன்னான்னா, என்னை ராட்சசர்களாலோ கந்தர்வர்களாலேயோ தேவர்களாலேயோ அசுரர்களாலேயோ யாராலும் கொல்லக்கூடாதுன்னு கேட்டான். நானும் சொன்னேன், ஓகேடா அப்படியே நடக்கட்டும்ட்டேன். ஆனா ஒரு தப்பு பண்ணிட்டான்பா. என்ன தப்பு பண்ணா, நான் கேட்ட அபக்ஞாதஸ்ய, அவனுடைய மூளையில உதிக்காம ஒண்ணு போயிடுத்து, மனுஷ்யானாம் ததாவை, மனிதர்களால் என்ன கொல்லக்கூடாதுன்னு கேட்கலையாம். கோவிந்தராஜ சொன்னார், யார் கோவிந்தராஜர், திடீர்னு ஒரு கோவிந்தராஜர், அதுக்கு தான் நான் போன வாரமே சொல்லிட்டேன் யார் இந்த கோவிந்தராஜர்னு. பிளாஷ்பேக் நீங்க அங்க போய் கேட்டுக்கோங்க. கோவிந்தராஜர் வியாக்கியானத்துல என்ன சொல்றாரு, பூஷணத்துல ஏன் அப்படி கேட்டார்னா, ராவணன் அப்படி கேட்டா இழுக்கான். ஏம்பா இப்ப ஒரு பெரிய வரம் கேட்கிறேன், எனக்கு யக்ஷர்களாலோ கந்தர்வர்களாலேயோ இல்ல பெரிய பெரிய அசுரர்களாலேயோ தேவர்களாலேயோ எனக்கு மரணம் வரக்கூடாது அப்படின்னு உடனே
மனிதர்களால் அப்படின்னா என்ன ராவணா, மனுஷங்களுக்கெல்லாம் கூட நீ பயப்படுறியா அப்படின்னு யாரா கேட்டு போறாங்கன்னு சொல்லி அவன் என்ன பண்ணிட்டானா, மனுஷன்னு கேட்கலையாம். பகவான் பிரம்மா நினைச்சார், அப்பா ஒரு லூப் ஹோல்ஸ் கொடுத்தாண்டா எனக்கு சாமி, அது போதும், தத்தாசுன்னு சொல்லி காணாம